கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியில் நடந்த மோசடி அம்பலம் சிக்கப்போகும் பெரும் புள்ளி. மஹிந்த ராஜபக்சவுக்கு மாவீரர் வாரத்தில் தீங்கு விளைவிக்க திட்டம் வெளிப்படுத்திய மனோஜ் கமகே. கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்த வழக்கில் பிடிபட்ட கம்பக ஓஸ்மன் அம்பலப்படுத்திய அதிர்ச்சி பின்னணி. மேலும் பலர் நெருங்கிய தொடர்பு. 30 இலங்கை குற்றவாளிகள் தலைமறைவு. சர்வதேச போலீசாரால் வலை வீசி தேடுதல் வேட்டை. தண்டவாளத்தில் ஆணிகளை கலட்டியவர் வசமாக கைது. ரயில் தடம் புரண்டு 12 பேர் காயம். சுழற்றி அடித்த காற்று, கொந்தளிக்கும் கடல். பல பகுதிகளில் இன்றும் மழை. ருமேனியாவில் வேலை எடுத்து தாரேன் என்று கூறி கொட்டாஞ்சேனையில் பாரிய மோசடி. சிக்கிய போலி முகவர் அலுவலகம். ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச பதவியில் இருந்த காலத்தில் கோவிட்-19 தொற்றின் நேரம் ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனை கருவிகள் இறக்குமதியில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த மோசடி குறித்து கோட்டபாயவோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர்களின் பெயர்கள் கூட வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் இது குறித்து எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதோடு அண்மையில் நாடாளுமன்றத்திலும் இது குறித்து பேசப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றின் ஊடாக ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனை கருவிகளை இறக்குமதி செய்ததில் அரசாங்கத்துக்கு நஷ்டம் வந்துள்ளதாக கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு குறித்தே விசாரணைகளை நடத்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீர்மானம் எடுத்துள்ளது. மகேன் ரெட்டட அமைப்பின் சஞ்சய மகவத்த என்பவரால் 2024 ஆண்டு செய்த முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக, இந்த விசாரணையில் பலரும் சிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவும் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் சஞ்சய மகவத்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தனக்கு அனுப்பியுள்ள கடிதத்தை தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டே இதனை வெளிப்படுத்தியுள்ளார். மாவீரர்களை நினைவு கூறும் மாதம் இப்பொழுது வந்துள்ளதால் பல குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலக்கு வைத்து இந்த மாதத்தில் அவருக்கு கெடுதல் விளைவிக்க முயற்சிக்கும் போக்குகள் அதிகரித்துள்ளதாக மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் கடும் அவதானமாக செயல்படுவது அவசியம் என்று அவர் கூறியுள்ளதோடு தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்துள்ளதாக மனோஜ் கமகே நினைவுபடுத்தியுள்ளார். இப்பொழுது இலங்கையில் சந்தேகத்திற்கிடமான பல மரணங்கள் நிகழ்ந்து வரும் நேரத்தில் உயிர்களின் பாதுகாப்பு குறித்து நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளதோடு தமக்கு ஏதேனும் துன்புறுத்தலோ அல்லது ஆபத்தோ நேர்ந்தால் அதற்கு தற்போதைய அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமது உயிருக்கு கடுமையான ஆபத்து உள்ளது என்று அவர் வலியுறுத்தியுள்ளதோடு அண்மையில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் முன் முன்னாள் ஜனாதிபதி அழைக்கப்பட்ட போது நிலவிய பாதுகாப்பு பலவீனங்களையும் இவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எந்தவிதமான உடல் பரிசோதனையும் இன்றி வளாக சுற்றி ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்ததால் பிரச்சனைக்குரியவர்கள் எளிதில் ஊடுருவி ராஜபக்சவுக்கு கெடுதல் விளைவிக்க ஒரு வாய்ப்பு உருவானது என்று இவர் சுட்டிக்காட்டியதோடு மிகவும் பாதுகாப்பற்ற மற்றும் அபாயகரமான சூழலில் முன்னாள் நாட்டுத் தலைவரை ஆணைக்குழுவின் முன் கொண்டு வருவது ஒரு கடுமையான பிரச்சனை என்றும் மனோஜ் கமகே வெளிப்படுத்தியுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஓஸ்மன் குணசேகர எனப்படும் கம்பக ஓஸ்மனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் முன்பு கைதாகியிருக்கும் கெகல்பத்ர பத்மே கருப்பு பணத்தை இலங்கைக்குள்ளிருந்து முழுமையாக வெள்ளையாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளமை இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. நீதிமன்றில் நடந்த கொலை சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் கம்பக ஓஸ்மன் கடந்த 13ஆம் தேதி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டமை இந்த வழக்கில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படும் நிலையில் கம்பக ஸ்ரீபோதி வீதி பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றும் 10 தோட்டாக்கள் மற்றும் 2 மெகசின்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து கம்பக ஓஸ்மன் 72 மணத்தியாளங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருந்ததோடு அதையடுத்து கம்பக ஓஸ்மனை 72 மணத்தியாளங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருந்ததோடு அந்த காலப்பகுதி நிறைவடைந்ததை அடுத்து சந்தேக நபரை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று அனுமதியை பெற்றுள்ளனர். செவ்வந்தி கெகல்பத்ர பத்மேவை அடுத்து இப்பொழுது ஓஸ்மன் கைதாகியுள்ள நிலையில் விசாரணைகளில் மேலும் பலர் சிக்கலாம். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான கெகல்பத்ர பத்மேவுடன் அவர் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளமை அம்பலமாகியுள்ளது. போலீசாரையும் தங்கள் எதிரிகளையும் திசை திருப்ப தாங்கள் இருவருக்கும் இடையே கடுமையான பகைமை இருப்பதாக நீண்ட காலமாக அவர்கள் காட்டி வந்துள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் சற்று முன் அம்பலமாகியுள்ளது.
விசாரணை அதிகாரிகளின் கூற்றுப்படி கெகல்பத்திர பத்மேவிடம் இருந்து ஹம்பக ஒஸ்மானுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் அவ்வாறான எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்திருக்கவில்லை என்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. அண்மையில் அசர்பைஜானில் இருந்து இலங்கைக்கு அழைத்துக் கொண்டு வரப்பட்ட பட்டுவத்த சாமரவிடம் நடந்த முக்கிய விசாரணைகளின் போதே சந்தேக நபரான கம்பக ஓஸ்மான் பற்றிய பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளதோடு கணேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கம்பக ஓஸ்மானை வழங்கியுள்ளார் என்பதும் இதன் போது தெரிய வந்துள்ளது. வனவாசலாவுக்கு அருகில் ரயில் தடம் புரண்ட சம்பவம் குறித்து சந்தேக நபர் ஒருவர் பல பொருட்களோடு கைது செய்யப்பட்டுள்ளார். ரயில் பாதை மாற்றி ஒன்றிலிருந்து உலோக கூறுகள் அகற்றப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்ததை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. ரயில்களை பாதைகளுக்கு இடையே வழிநடத்த பயன்படுத்தப்படும் சுவிட்ச் பாயிண்டில் உள்ள உலோக தகடுகள் திருட்டு காரணமாக அகற்றப்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றதோடு இந்த தகடுகள் அகற்றப்பட்டதால் சுவிட்ச் பாயிண்ட் ஸ்திரத்தன்மையை இழந்ததாகவும் இதன் காரணமாகவே ரயிலின் முன்பகுதி பிரதான ரயில் பாதையில் செல்ல பின்பகுதி பெட்டிகள் திட கழிவு தளத்திற்கு செல்லும் தனி பாதைக்கு திரும்பியதாகவும் அதிகாரிகள் கூறியதோடு இதன் விளைவாக ஒரு பெட்டி 2 ரயில் பாதைகளிலும் குறுக்காக கவிழ்ந்ததோடு இது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதோடு தற்போதைய விசாரணையின் ஒரு பகுதியாக சிறப்பு போலீஸ் குழுவினர் சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் அகற்றப்பட்ட ரயில் பாகங்களை அவர் வேறு இடத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தோடு தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு இந்த தடம் புரண்ட சம்பவத்தில் 12 பயணிகள் சிறு சிறு காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சைக்காக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இலங்கை குற்றவாளிகளில் பல பேர் தாங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு திடீரென வேறு இடங்களுக்கு தலைமறைவாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் அம்பலமாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளதோடு சர்வதேச அளவில் தேடப்பட்டு வரும் 60 இலங்கை குற்றவாளிகளில் இந்த 30 பேரும் அடங்குவதாகவும் அவர்கள் எந்த நாட்டுக்கு தப்பி சென்றிருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான சகல சர்வதேச சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார். பெருமளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், நிதி மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆபத்தான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கனடாவில் திருடப்பட்ட வாகனங்களை மீண்டும் விற்பனை செய்ததாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 2 தமிழர்கள் உட்பட 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவின் பிரம்டனை சேர்ந்த 32 வயது மற்றும் 34 வயதான தமிழ் நபர்கள் இருவர் ஒன்டாரியோ மாகாண போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு விசாரணைக்கு ட்ரெயில்விண்ட் திட்டம் என பெயரிடப்பட்டிருந்ததோடு திருடப்பட்ட வாகனங்களின் அடையாள மற்றும் பதிவு எண்களை மாற்றி அவற்றை மோசடியாக மறுபதிவு செய்து விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதோடு விசாரணைகளில் ஒன்டாரியோ மாகாணத்தின் வாகன பதிவு செயல்முறைக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் முறைகேடாக பெறப்பட்டு பயன்படுத்தப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த மோசடி நடவடிக்கைகளில் ஒன்டாரியோ அரசாங்க ஊழியர் ஒருவருக்கு தொடர்பு உள்ளதாக சந்தேகிக்கப்படுவதால் அது குறித்த மேலதிக விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மிக இளவயதில் உள்ள சிறுமிகள் தாய்மார்களாக மாறும் நிலை அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெற்றோரும் குழந்தைகளும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய முக்கிய சமூக பிரச்சனை என அந்த அறிக்கை வலியுறுத்தியதோடு பிரச்சனைக்கு முக்கிய காரணிகளும் அம்பலமாகியுள்ளது. பல பெற்றோர் வேலைப்பளுவின் காரணமாக தங்கள் மகள்களின் நாளாந்த வாழ்க்கை பிரச்சனைகள் மற்றும் உணர்ச்சி தேவைகளை புரிந்து கொள்ள போதிய நேரம் செலவிட முடியாத நிலை உருவாகியுள்ளதோடு வீட்டில் தேவையான அன்பும் கவனமும் கிடைக்காத போது சில இளம் பெண்கள் குடும்பத்திற்கு வெளியுள்ள உள்ளவர்களிடமிருந்து அன்பும் ஆதரவும் தேடுவதற்கான நிலை ஏற்படுவதாக போலீசாருக்கு கிடைக்கும் புகார்களில் தெரிய வந்துள்ளதோடு பலர் மொபைல் போன்கள் மற்றும் சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்தும் பழக்கத்துக்கு தள்ளப்படுகின்றனர். இவ்வாறான சூழ்நிலைகள் கல்வி பாதிப்பு, இளவயது திருமணம் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் என்பதோடு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோடு திறந்த உரையாடலை கொண்டிருக்க வேண்டும், அவர்களின் நடத்தை மாற்றங்களை கவனிக்க வேண்டும், சமூக ஊடக பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர நிலை ஏற்பட்டால் 119 அல்லது 118 அல்லது 109 அல்லது 107 என்ற அவசர அழைப்பு எண்களுக்கு தகவல்களை வழங்குமாறு இலங்கை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதிக சம்பளத்துடனான வேலைவாய்ப்புகள் ருமேனியாவில் தொழிற்சாலைகளில் உள்ளதாக கூறி சமூக ஊடகங்கள் மூலம் இளைஞர்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. குறித்த முகவர் நிலையம் கொட்டாஞ்சேனை பகுதியில் இயங்கி வந்தபோது பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளம் வாயிலாக ருமேனிய தொழிற்சாலைகளில் பாரிய வேலைவாய்ப்புகள் என போலியான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்துள்ளது. இதை நம்பி தொடர்பு கொள்ளும் இளைஞர்களிடம் தொழிற்சாலை களஞ்சியம், ஹோட்டல் துப்புரவு தொழில், கட்டடத் தொழில் மற்றும் வெதுப்பக தொழில் பிரிவுகள் வேலை பெற்று தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதோடு தலா 16 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. 3 அல்லது 4 மாதங்களுக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக இந்த முகவர் நிலையத்தின் உரிமையாளர் போலி வாக்குறுதி அளித்துள்ள நிலையில் இப்பொழுது வசமாக சிக்கியுள்ளனர்.